கிறிஸ்துவுக்குள் பிரியமான சகோதர சகோதரிகளே, இறையச்சத்தை தொடர்ந்து குறித்து தியானித்துக் கொண்டிருக்கிறோம். இன்றைய நாளில் ஆண்டவர் தரும் இறைவார்த்தை, துவக்க இறைவார்த்தை திருப்பாடல் 19:9. ஆண்டவரை பற்றிய அச்சம் தூயது, அது எந்நாளும் நிலைத்திருக்கும். ஆமென். பிரைஸ் தி லார்ட். ஆண்டவரை குறித்த அச்சம் தூயது, அது எந்நாளும் நிலைத்து நிற்கும். நம்ம இப்போ கொஞ்ச நாளைக்கு முன்னாடி, ஒரு 2-3 வருடங்களுக்கு முன்னாடி, கொரோனான்னு ஒரு பெரிய ஒரு பிரளயத்தில் எல்லா மக்களும் பயந்து கொண்டிருந்தார்கள். வீடுகளில் கதவை சாத்தி உள்ள எல்லாம் இருந்துக்கிட்டு முகமூடியை போட்டுக்கிட்டு அந்த பயம். இன்றைக்கு நமக்கு பல வகையான அச்சம், பல வகையான பயங்கள். வேலையை குறித்த பயம், சில பேருக்கு திருமணத்தை குறித்த பயம், சில பேருக்கு எதிர்காலத்தை குறித்த பயம். இப்படி பல வகையான பயங்கள், பல வகையான அச்சங்களுக்கு நாம் ஆட்பட்டிருக்கிறோம். ஆனால் படைத்த இறைவனை நாம் அவருக்கு அஞ்சுவதில்லை. ஆனால் இந்த உலகத்தின் படைப்புகள் முன்பாக நாம் அச்சத்தோடு வாழ்ந்து கொண்டிருக்கிறோம். இதற்கு என்ன காரணம்? நாம் என்ன பண்ணணும்? நமக்கு இந்த உலகத்தில் நிறைய சேலஞ்சஸ் இருக்குது. ஆமாம், வேலையில் இருக்கலாம் பயம், வேலை கிடைக்கலைன்றது இருக்கலாம் பயம். ஆனால் இப்படிப்பட்ட அந்த அச்சங்கள், இந்த உலக கவலைகள், உலக பயங்கள் நம் முன்னாடி பயமுறுத்தி, நம்ம பார்த்தோம் இல்லையா 2 நாளைக்கு முன்னாடி, கோலியாத்தை போல முன் பயமுறுத்தி கொண்டிருந்தால் அதற்கு நாம் என்ன செய்ய வேண்டும்? கடவுளை தவிர எல்லாவற்றுக்கும் பயப்படுகிற நாம் கடவுளை கண்டு இறையச்சத்தோடு அவரிடம் ஜெபிக்கின்றோமா? திருப்பாடல் 34:4 இவ்வாறாக சொல்கிறது: துணை வேண்டி நான் ஆண்டவரை மன்றாடினேன், அவர் எனக்கு மறுமொழி பகர்ந்தார், எல்லா வகையான அச்சத்தினின்றும் அவர் என்னை விடுவித்தார். ஆமென். ஆமென். பிரைஸ் தி லார்ட். துணை வேண்டி நான் ஆண்டவரை மன்றாடினேன். நாம பல நேரங்களில் நம்மளால எல்லாம் முடியும், நம்மளால எல்லாம் செய்ய முடியும் அப்படிங்கிற ஒரு மமதை, அகந்தை, ஆணவம் நமக்குள்ள இருக்கிறதுனால தான் நாம உலக தேவைகளுக்காக மட்டும்தான் ஆண்டவர்கிட்ட போய் மன்றாடுறோம். இன்னைக்கு பார்த்தீங்கன்னா இளைஞர்களுக்கு இருக்கக்கூடிய சேலஞ்சஸ் என்னன்னா, அவங்களுக்கு கோபத்திலிருந்து மீண்டு வரணும், இச்சைக்குண்டான செயல்களிலிருந்து மீண்டு வரணும், மொபைல் அடிமணித்தனத்திலிருந்து மீண்டு வரணும். இப்படி நிறைய சேலஞ்சஸ் இருக்கும் பொழுது அவர்களாக முயற்சி செய்யாமல், இல்லாட்டி என்ன பண்ணுறாங்க, ஒரு சைக்காட்ரிஸ்ட்டை போய் பார்ப்பாங்க, எனக்கு இந்த மாதிரி இருக்குது, ஒரு கவுன்சிலிங்கை போய் பார்ப்பாங்க. ஆனால் ஒரு நல்ல திருப்பலியில் பங்கு பெறுவதற்கு முன்பு ஒரு நல்ல பாவறிக்கை செய்து திருப்பலியில் பங்கு பெற்று அந்த ஆண்டவரே எனக்கு துணை வாரும் என்று சொன்னால், அப்படிப்பட்ட அச்சத்தினின்று ஆண்டவர் நம்மை விடுவிப்பாருங்கிற ஒரு நம்பிக்கையோடு போனால் கண்டிப்பாக ஆண்டவர் அப்படிப்பட்ட எல்லா வகையான அச்சத்தினின்றும் நம்மை விடுவிப்பார். அது இல்லாமல் நமக்கு கத்தோலிக்க திருச்சபை நமக்கு கொடுத்திருக்கிறது. ஒவ்வொரு செயலுக்கும், ஒவ்வொரு இதுக்கும் ஒரு பேட்டர்ன் சென்ட்னு கொடுத்துருக்காங்க. உதாரணத்திற்கு சொல்ல வேண்டும்னா, இச்சைக்குண்டான பாவத்திலிருந்து வெளியே வர வேண்டுமா, அலோசியஸ் கோன்சாலஸ் அவர்கள்ட்ட மன்றாடணும். உங்களுடைய தொழில், நீங்கள் இப்போ என்னுடைய தொழில் ஹாஸ்பிட்டாலிட்டியில் இருக்கிறேன், எனக்காக ஜெபிக்கணுமா, நான் புனித மார்த்தா வழியாக ஜெபிக்க வேண்டும். இப்போ இந்த செவிலியர்கள் இருக்காங்க, நர்சஸ் டாக்டர் இருக்காங்க, அவங்க புனித அகத்தா வழியாக ஜெபிக்கலாம். இப்படி நிறைய புனிதர்கள் வழியாக நாம் ஜெபிக்க முடியும். அவர்கள் மூலமாக எங்களுக்கு துணையாக வாங்க, எங்களுக்கு உதவி செய்யுங்க. எல்லாத்துக்கும் மேலே அவன் தாய் அன்னை மரியா, அம்மா எனக்கு உதவி செய்யுங்க, அவே மரியா எனக்கு உதவி செய்யுங்க, என்னால் இந்த பாவத்திலிருந்து என்னால் விடுபட முடியலை, இல்லை எனக்கு இந்த இதை குறித்த பயமாக இருக்குது, எனக்கு விடுவிக்க என்னால் இதிலிருந்து வெளிவர முடியல, எனக்கு உதவி செய்யுங்க என்று சொல்லி ஜெபமாலை ஜெபித்தால் அன்னையும் நமக்காக நிச்சயம் உதவுவார். பாருங்க, திருத்தூதர் பவுலும் சீலாவும் நைய புடைக்கப்பட்டு உச்சிறையில் அடைக்கப்பட்ட பொழுது அவர்கள் கைகள் கால்களெல்லாம் இரும்பு சங்கிலியில் கட்டப்பட்டிருக்கிற நிலையில் என்ன பண்ணாங்க? அவங்க ஆண்டவரை நோக்கி ஜெபித்து புகழ்ந்து பாடி மன்றாடினார்கள். ஆனால் நம்ம அந்த சூழ்நிலையில் இருந்தால் என்ன செய்திருப்போம்? என்ன ஆண்டவரே, உமக்காகத்தானே இவ்வளோ கஷ்டப்பட்டேன், என்னைய போய் இவ்வளோ தூரம் கட்டி வச்சிருக்கீங்களே அப்படின்னு சொல்லி நம்ம ஆண்டவரை குறை சொல்லுவோம். அதான் திருத்தூதர் பவுல் சொல்கிறார் இல்லையா, எப்பொழுதும் மகிழ்ச்சியாக இருங்கள், இடைவிடாது ஜெபியுங்கள். எப்பொழுதும் மகிழ்ச்சியாக இருக்கும் பொழுது நாம் ஆண்டவருக்காக எல்லாவற்றையும் பொறுத்து கொள்வோம். அதுதான் ஆண்டவர் இயேசு இறைமகனாக இந்த பூமியில் வந்த பொழுதும் அவருடைய இறைப்பற்று கலந்த அச்சம், ஜெபம் எப்படி இருந்தது என்று பார்க்கிறோம். எபிரேயர் புத்தகம் 5:7 இவ்வாறாக சொல்லப்படுகிறது: அவர் இவ்வுலகில் வாழ்ந்த காலத்தில் தம்மை சாவிலிருந்து காப்பாற்ற வல்லவரை நோக்கி உரத்த குரல் எழுப்பி கண்ணீர் சிந்தி மன்றாடி வேண்டினார். அவர் கொண்டிருந்த இறைப்பற்று கலந்த அச்சத்தை முன்னிட்டு கடவுள் அவருக்கு செவி சாய்த்தார். ஆமென்.
இயேசு அவர் கொண்டிருந்த இறைப்பற்று கொண்டிருந்த அந்த அச்சத்தை முன்னிட்டு கடவுள் அவருக்கு செவிசாய்த்தார். அதே மாதிரி திருப்பாடல் 34:4 பார்த்தோம் இல்லையா நம்ம, நாம் ஆண்டவரின் துணை வேண்டி நிற்கும் பொழுது ஆண்டவர் எல்லா வகையான அச்சத்தினின்றும் நம்மை விடுவிப்பார் என்று பார்க்கிறோம். ஆனால் நாம் என்ன பண்ணுறோம்? ஆண்டவரை தேடி ஓடுவதில்லை. இன்னைக்கு இந்த உலக மக்களில் சொல்லுவாங்க, அந்த கோயிலுக்கு அந்த கோயிலுக்கு நடந்து போனால் எல்லாம் சரியாயிடும், இல்லை இந்த ஜோசியக்காரனை பாரு, இல்லை அவர் அந்த ஜோசியக்காரர் சொன்னால் எல்லாம் கரெக்டாக இருக்குப்பா, அவர்கிட்ட அவருக்கு பரிகாரம் சொல்லுவார், செஞ்சிடலாம். இப்படி நமது மக்கள் ஓடிக்கொண்டிருக்கிறார்கள். எனவே கிறிஸ்துவில் பிரியமான சகோதர சகோதரிகளே, இறை அச்சத்தோடு ஆண்டவரை வழிபடுவதற்காக முதலிலே நம்ம என்ன கேட்கணும்? ஆண்டவர்கிட்ட, ஆண்டவரே என் உள்ளத்திலே இறை அச்சம் வர வேண்டும் ஆண்டவரே. பல நேரங்களில் எனக்கு அந்த இறையச்சம் இல்லாமல், நம்ம ஆலயத்தில் இறையச்சம் இருந்ததுன்னு வச்சுக்கேன், இருந்ததுன்னா அந்த திவ்ய நற்கருணையின் நாதர் முன்னாடி நாம் இருக்கும் பொழுது எவ்வளவு பயபக்தியாக இருக்க வேண்டும். ஆனால் ஆலயத்தில் நாம் எப்படி நடந்து கொண்டு இருக்கிறோம்? அவரை கண்டு அச்ச நடுக்கத்தோடு நடுநடுங்க வேண்டாமா? நம்ம அவர் இன்னைக்கெல்லாம் பார்த்தோம்னா திவ்ய நற்கருணை கரங்களில் வழங்குவதா இதாகிட்டதுனால எல்லாரும் ஏதோ வாங்கி அதை ஆண்டவருக்குரிய அந்த மரியாதை இல்லாமலே போயிடுச்சு. இப்போ நாங்கள் லண்டனில் இருக்கிறேன் நான், இங்கே நிறைய பேர் முழந்தாள் படியிட்டு நாவிலே நற்கருணை வாங்குகிறார்கள். பாருங்க, நம்ம எங்கே எப்படி வாழ்ந்து கொண்டிருக்கிறோம் என்று சிந்திப்போம். ஏன்னா திருப்பாடல் 2:11 பாருங்க, இவ்வாறாக சொல்கிறது, அச்சத்தோடு ஆண்டவரை வழிபடுங்கள், நடுநடுங்குங்கள், அவர் முன் அகமகிழுங்கள். ஆமென். அச்சத்தோடு ஆண்டவரை வழிபடுங்கள், நடுநடுங்குங்கள். இன்றைக்கு எத்தனையோ புனிதர்கள் அந்த காலத்தில் பார்க்குறோம், இரத்த சாட்சிகளாக மறைத்திருக்கிறாங்க. அப்போல்லாம் அந்த பார்க்குறோம், யாக்கோபு முதல் வேத சாட்சியாக மறித்தார் என்று பார்க்குறோம், ஸ்தேவானை பார்க்குறோம், எத்தனையோ புனித நம்ம தேவசகாயம் பிள்ளையை பார்க்குறோம், புனித சவேரியார் எத்தனையோ இடர்பாடுகளுக்கு இடையில் அவர் வந்தார், புனித அருளானந்தர் பார்க்குறோம், தலையை வெட்டி கொன்றாங்க, புனித தோமையாரை பார்க்குறோம். அந்த நடுநடுக்கம் நம்மிடம் இருக்கிறதா? இப்படி திருச்சபையை வளர்த்து கொண்டு நமது கைகளிலே கொடுத்திருக்கிறார்கள். நாம் எப்படி செயல்பட்டு கொண்டிருக்கிறோம்? இந்த கேள்வியை நமக்குள்ளே நாம் கேட்க வேண்டும். ஸோ இனிமேலாவது இறை அச்சத்தோடு ஆலயத்திற்கு செல்லும்போது அச்ச நடுக்கத்தோடு ஆண்டவர் முன் முழந்தால் படியிட்டு, அட்லீஸ்ட் இன்றைக்கு யாராவது இந்த செய்தியை பார்த்து கொண்டிருக்கும் ஒருவராவது, இனிமேல் நான் திவ்ய நற்கருணையை கரங்களில் வாங்க மாட்டேன், முழந்தால் படியிட்டு வாங்க முடியாட்டி நாவில் வாங்கும் பழக்கத்தை நாம் மேற்கொள்வோம். ஆண்டவர் முன்பாக நாம் அச்ச நடுக்கத்தோடு வாழ்வதற்கு உண்டான வரத்தை தூய ஆவியானவர் நம் ஒவ்வொருவருக்கும் தந்தருளும்படியாக மன்றாடுவோம். ஆமென்.